4 months நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் மகேந்திரன் வந்து என்னோட நீண்ட நாள நண்பர். அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாம் என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன் இது எல்லாத்தையும் அவர் நல்லா பண்ணுறாந்தா சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு 10 நாளில் விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழிச்சு நான் சொன்னதான் சொன்னார். இல்லைண்ணா இது சரியாக வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு சொல்லில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹோல் போனால் நிறையா செலவு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் விட்டுட்டேன். 1 வீக் வச்சு திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி இல்லை நம்ம பண்ணலாம், நாட்டு நல்லா இருக்குது, கதையோட நல்லா இருக்கும், நாட்டு செம்மையாக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 days வந்து எங்களுக்குள்ள டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இது எப்படி பண்ணலாம் எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி 1 மாதம் கழிச்சு திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது. நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்குது. வெங்கடேஷன் அவங்க 2 பேராலையும் வர முடியல. அதனால் எங்கே இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இவ்வளோ உடவில் தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்கிட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். 3 மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் கழிச்சு திருப்பி வந்து என்கிட்ட ஆப்ஷன் சொன்னாங்க. ஜி படம் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு படம், ஒரே ஒரு படம் தான் அப்படின்னாப்புல. என்ன ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டன் பண்ணிக்கங்க, கதை கேட்டால் வைக்க போகிறேன், கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 சாங் தான் இருந்தது படத்தில். அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி நான் தயாரிப்பாளர் சொல்லும்போது இல்லை 2 சாங் தான் சொல்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுறது எந்த அளவுக்கு திருப்திப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால நீங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க, என்ன நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு, என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆகிறதில்லை, ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து 2 சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலாம்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 12 நாள் எடுத்த ஷூட்டே கட் பண்ணி தூக்கி போட்டோம். வேணான்னு 12 நாள் செலவு பண்ண காசு வேணான்னு சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வேண்டாம், அது வேண்டாங்க, வேற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அந்த பெரிய கதை திருப்பி பண்ணோம். திருப்பி ஒரு 40 days போனிச்சு, ஷூட் பண்ணிச்சு. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணாரு. அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறைய விஷயங்கள் எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் அது மாதிரி டிஏயில் வந்து ஹர்ஷவர்தன், ஐக்லை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போகணும், பயங்கரமான பேக் போகணும் ஹர்ஷவர்தனை. அது நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேக் போகணும் எனக்கு. இன்னைக்கு வந்து டிசிபி செக் பண்ணும்போது கூட எனக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிட்டு நம்ம போயிடலாம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது. ஒரு தடவை பண்ணுறோம், அது ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம். அதனால அந்த ஒரு தடவை ஒழுங்காக பண்ணிடணும்னு நான் நினச்சேன். அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக வந்துருக்குன்னு நம்புகிறோம். சரியாக வந்திருக்கு. அது மக்களை நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சிபிள் பண்ணி நம்பிக்கை பண்ணோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கதையோட நான் பார்த்தீங்கன்னா 1947 பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் 1940 சுதந்திரம் வந்துச்சு சொல்கிறாங்க. நான் இன்னும் அதை நம்பலன்னு வச்சுக்கிறேன். சுதந்திரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னோட கேள்விதான் இருக்குது, அதெல்லாம் சொல்லப்படுது. நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். சில மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க. இதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது, போனாக்கா சாமி கண்ணை ஊத்திருக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. சில அரசியல் அமைப்பெல்லாம் அவங்க மாற்றி அமைச்சது, சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது, மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு, திருத்தத்துக்கு சட்டங்கள் வந்துச்சு. இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும், முற்போக்கியாளர்கள் வந்தாலும், யாரு வந்தாலும், எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயினில் வந்து இன்னைக்கு ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து செயின்ஸ் கம்மி பண்ணிட்டு அறுத்து போட்டு போகிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் கொடுமை பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட 40 பொண்ணு 50 பொண்ணை ஒரு கோயிலில் ரேப் பண்ணதாக சொல்லப்படுது. இது எல்லாமே சுருக்கேள்விகளோட பார்க்கும்போது கேட்கும்போது மனசு அதிருது. அதோட விளைவு தான் இந்த இறைவன் விழிகள். இந்த இறைவன் விழிகளில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சோனோ அது ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணிருக்கேன்னு நம்புகிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி. ஊடகவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட மூச்சே நீங்கள் தான். இந்த படத்தை எப்படியா போய் சேருங்க. நன்றி, வணக்கம். ஒரு 5 மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்கார மாட்டார். உட்காந்துட்டாருன்னா வாசி தெரியல. அது மாதிரி நல்ல ஒரு மனிதர். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கண்ணியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு. அந்த படத்தில் ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான இசையை கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறனோ அதை கொடுப்பாரு. நான் என்ன சொல்ல வரணும் கொடுப்பாரு. நான் ஃபோனில் ஜஸ்ட்டு சொல்லிட்டு நான் போகிறதுக்குள்ளார எழுதி கொடுத்துருவாங்க. அரை தக்கரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி கேமராமேன் பாஸ்கரன் தான். பாஸ்கரன் வந்து இப்படி கையை எடுத்து வச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது இப்படிதான் பார்ப்பாரு. ஆங்கிள் இப்படி பார்த்துட்டு டே இவா பாரு சரியா இருப்பாரு போகல அப்படிப்பாரு. போகலன்னா அது அவ்வளோ உயரம் இருக்கு. எப்படின்னா போகிறது காட்டுக்குள்ள போனால் அப்படிதான் வாங்க. ஏன்னா இது ஏற்காடு ஷூட்டில் வந்து மேலே போகிறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது. அது நடந்தான் போகணும். வெள்ளிமலைங்கிற ஒரு ஏரியாவில் போனோம். அது பொருளாதார மேலே போகிறதுலாம் வண்டியெல்லாம் கிடையாது. இதுவரை சுவாரஸ்யம் என்னன்னா கேமராமேன் ஒரு வேலை பண்ண சொல்லிட்டவா சொல்லிடுறேன். என்ன பண்ணாங்கன்னா ஜீவான வந்திருக்காரன் தெரியல. ஏன்னா 5 மாதம் ஜீவான அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோப்பு போட்டாங்க. எனக்கு ரோப்பு போட்டு ஒரு 80 அடி இருக்கணும்னா 80 அடி இருக்கும் உயரம். சிசர் கூட இருந்தார். 80 அடி உயரத்தில் ரோப் போட்டாங்க. மேலே ஏறணும். ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க. ட்ரெயிலா 80 அடி உயரத்தில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா? இல்லை இதில் பார்த்துக்கலாம், ரோப்பு கரெக்டாக இருந்துச்சு. சும்மா ஜஸ்ட் ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தோம், ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இது இவங்களுக்குலாம் பேசிட்டு ஏதோ இருந்துருக்காங்க. எனக்கு தெரியல. டைரக்டர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அப்போ தான் ஒன்று தான். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட் ரூபன்ட்ட சொல்லிட்டு பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பசங்க அசிஸ்டன்ட் சரி கிடையாது. ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான். அதனால ரூபன்ட்ட சொல்லிட்டு நான் ரோப்பில் தூங்க ஆரம்பிச்சேன். டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க. ரோப்பை தூக்கிட்டா ஒரு 80 அடிக்கு மேலே போயிடுச்சு. ரோப்பு மேலே போயிட்டு ஒரு 10 செகண்ட் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் ஆயிடுச்சு. என்னடா ஒருத்தரும் கட்டம் சொல்ல காணும், திருப்பி வாழ கூப்பிட காணும், ரோப் இழுத்த வழியா நிற்கிது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு எனக்கு பேலன்ஸ் தொடையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு கீழே போய் பார்க்குறேன். எல்லாம் இத்தனோன்னு தெரியுறாங்க. எல்லாரும் திரும்பி என்னால் பார்க்க முடியாது. ரோப்பு இந்த பக்கம் கட்டிருக்கு. என்ன சரிடா அது இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. மேலே அண்ணாந்து பார்த்தேன். கேமரா மேலே ட்ரோன் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினாங்க. திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கரனும் நம்ம 5 மாதம் நின்றுட்டு இல்லைம்மா சார் அது மேலே ஏறலாமா சார், அது கீழே இறக்கலாமா சார், கீழே இருக்கும்போது ஒருத்தர் ரோல் பண்ணிக்கலாமா சார், அது ஏறும்போது கஷ்டமா இருக்குமா சார், பாசன்ன நான் திருப்பி கூட ஏறேன் தயவு செய்து நான் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னேன். 2-3 நிமிஷம் எனக்கு மேலே ரோல் பண்ணாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட். நான் மேலே இருந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. அவ்வளோ கான்ஃபிடென்ட். நான் உழைப்பை அவன் பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான், கீழே இறக்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு. பட் நான் மேலே போனதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு. அப்புறம் கீழே சொன்னேன் இதெல்லாம் பண்ணாங்க. இல்லை சரி கீழே ரிட்டர்ன் வரும்போது ரிவேஸ் ஷாட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில். நம்ம அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் ஒரு பர்சனல் எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதாங்கிறத அங்கேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேமராமேன். அப்புறம் அந்த மியூசிக் வாங்கியிருக்க ஜி மியூசிக் கம்பெனி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ட்ரெய்லர் வந்து 6/3 ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. பாடல்கள் கூட அடுத்தடுத்து பாடல்களும் வரும். அப்புறம் வந்து பிஆர்ஓ ஜானன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஜானனை. நிறைய விஷயங்கள் கிட்ட ஒரு 7 டேஸாக வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லலை. அதெல்லாம் சும்மா அது இப்போ தேவையில்லாத பேசுகிறதாகும். அதனால நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒரு இப்போ 12 வருஷம் உழைச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 7 நாள் வந்து ட்ராவல் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் அவர் தகும். அந்த அளவுக்கு வந்து உழைப்பாளி. நம்பி அண்ணன் மாதிரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி தான் பார்த்தது. அவ்வளோ நேர்மையாக சொன்ன விஷயத்த கரெக்டாக இங்கே வாடா இங்கே இத்தனை மணிக்கு போவா 3 மணினா 3 மணி 4 மணி 4 மணி அந்த அளவுக்கு பண்ணுவார்.
அதுமாரி நம்பி எனக்கு மனமான நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடனம் அமைப்பு அமைச்சிருக்காரு, அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடல் ஆசிரியர் அரவிந்த் அக்ரம் அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறோம். பாடியிருக்கக்கூடிய பாடகி விஜயஸ்ரீ அவர்களை அன்போடு பேசி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் என்னை ஸ்டேஜில் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. இறைவருக்கு நன்றி, அப்பா அம்மாவுக்கு நன்றி. என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த மிஸ்டர் அசருதீன் சார், மியூசிக் டைரக்டர் ஆஃப் இரவின் மொழிகள், அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ 4 வாரத்தை நான் பாடிடுறேன். உனக்கு உன்னை சொல்ல தோணுது எனக்கு, ரெண்டு மனசு சேர துடிக்குது அதுக்கு, 3 முடிச்ச போடு கனவு மூடு, கட்டிலும் கொஞ்சம் வைக்கப்பட்டு சிரிக்கும் 4 பேரு வெளிய சத்தத்தை கேட்டு காத புத்தி கம்மு கம்ம படுக்கும். நன்றி. ரொம்ப அழகா பாடுங்க மேம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக சூப்பர் சிங்கர் ஃபேம் பாடகர் திரு விஷ்ணு சரண் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. அசருதீன் ப்ரோவுக்கு இந்த சாங் வந்து ஆக்சுவலி நான் பாடின சாங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜானர் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டைலான ஒரு சாங்காக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான மியூசிக் டைரக்டர் அவர். என்னென்னா சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டு இருப்போம், சைடில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நின்றுவார், பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் உட்காரவே மாட்டார். அதே மாதிரி நின்றுட்டாருன்னா இப்படி கண்ணை முடிக்குவார், பாட்டு போகிற வரைக்கும் அது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும் அவருக்கு. அந்த பாட்டு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து ஒரு சாங்கும் ஒரு லைனும் டியூனில் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த லிரிசிஸ்ட் அக்ரம் சார் அவர்களுக்கும், அவரும் வந்து ரொம்ப கூடவே இருந்து இந்த சாங் வந்து எப்படி இன்னும் எமோட் பண்ணி எப்படி பாடுறது அந்த மேட்டர்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க பக்கத்துலேயே இருந்து. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படக்குழுவினருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, இந்த பாட்டு நான் பாடி ரொம்ப நாள் ஆனதுனால மியூசிக் டைரக்டராக சாங் அனுப்பலை. ஏன்னா வந்து முன்னாடியே நம்ம அதை எங்கன்னா இது பண்ணிடக்கூடாது, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால. உதயகுமார் சார் வந்திருக்காரு, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு பாட்டு ஒன்று பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாமா சார்? சார் பாடலாமா? வித் யுவர் பெர்மிஷன். தெம்மாங்கு பாடிடும் சின்ன விழி மீன்களும் பொன்னூஞ்சலாடிடும் கண்ணிக்கரம் கூந்தலும் முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் மான் பிறை முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும்
அவள் நான் பார்க்க தாங்காம நானுவா புதுக்கு அதேதான் என்னவென்று சொல்வதுமா வஞ்சியவள் பேருதை சொல்ல முடியமா கொஞ்சியும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் தேங்க்யூ. வந்து உதயகுமார் சார் இருக்கும்போது என்ன பாடல் ஆசிரியர்னு சொல்றதே ரொம்ப ஒரு பெருமையா தான் நான் பார்க்குறேன். இரவின் விழிகள் இதுல மொத்தம் 5 பாட்டுக்கும் அஞ்சு விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். படத்துல இல்ல, எனக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நம்ம டைரக்டர் சாருக்கும் 5 விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கு. இதுல அவரோட நம்பிக்கையை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, என் பேர் வந்து அக்ரம், அவர் பேர் வந்து அசார். இவர் எங்கள்கிட்ட முதல்ல கேட்ட பாட்டு வந்து வாடா கருப்பா. எப்படி அதை நம்பினாரு, நாங்க வந்து அதை நல்ல விதமா கொடுப்போம்னு தெரிஞ்சாரு. இட்ஸ் வாஸ் லைக் அ பிக் ரிசர்ச். ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அந்த வாடா கருப்பா வந்து நாங்க வந்து எடுத்து சொன்னீங்க, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்கு, எனக்கும் அசார் ப்ரோக்கும். ஒன்ஸ் வந்து அந்த சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிராப்ட் வாய்ஸ் வந்து நான் தான் கொடுப்பேன். நான் ஒரு பெரிய சிங்கர் நினச்சிக்கிட்டு நான்லாம் கொடுத்துருவேன். ஒன்ஸ் வந்து அங்கேருந்து ஸ்டூடியோ போகும்போது மகாலிங்கம் சார் இப்போ வர முடியல, மகாலிங்கம் சார் வந்து அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. நான் டே இனிமேல் நீ வாழ்க்கையில பாடாதடா, தயவு செஞ்சு பாடாத, சார் மாதிரி வாய்ஸ் இருக்கும்போது நீ பாடிடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃப்ட் கொடுக்குற பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். செகண்ட் வந்து மகேந்திரன் சார் ஒரு டைம் சாரா இருப்பாரு, இன்னொரு டைம் ப்ரோவா இருப்பாரு, எங்களோட கேர்டேக்கர். ஸோ மோராலஸ் நான் இந்த இதில் தனிப்பட்டு யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பல. we are all team here. ஸோ இறுதியாக உங்களிடம் வந்து இரவின் விழிகள் உங்கள் கைக்கு வந்திருக்கு. எல்லாரும் நல்ல விதமாக ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்களே. நான் இந்த விழாவிலையும் கலந்துக்கல. அது காரணம் இப்போ சொல்லிட்டாங்க, நம்மளை கடத்திட்டாங்க. இரவின் விழிகள் வந்து ஏதோ ஒரு ஆர்டினரியான ஒரு படமாக தான் இருக்கும்னு நினச்சி நான் ஒரு சாதாரணமாக தான் உட்காந்தேன். ஆனால் உண்மையாலுமே மிரட்டிட்டாங்க. மேக்கிங் இஸ் வெரி குட், ஆல் தி பெஸ்ட். ஒரு ப்ரொடியூசரும் டைரக்டரும் 2 பேரும் சேர்ந்து நடித்து இதில் வந்து இந்த மாஸ்கை போட்டது ஒருத்தர், மாஸ்கை போட வச்சவர் ஒருத்தர். கரெக்டாக அதுதான் மாஸ்கில் இருக்கிறவர். 2 பேர் பண்ணுற லொல்லு ஜாஸ்தியாக இருக்கும் போது படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்கு நம்ம கேமராமேனை சொல்லாமல் இருக்க முடியாது. ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல் ஷார்ட்ஸு. அந்த லொக்கேஷன் எடுக்கிறது ரொம்ப டஃப், காட்டில் போய் எடுக்கிறதெல்லாம். அதுலேயும் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு ஃபோட்டோகிராஃபி. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப இந்த படத்தினுடைய கருவுக்கு ஏற்றாற் போல இந்த சஸ்பென்ஸு, த்ரில்லரும், இந்த பேங்கு நல்லா கலக்கிருக்கீங்க. பாடலும் நல்லா இருக்கு. 2 1.5 பாட்டு தான் போட்டீங்க, 5 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த 3.5 பாட்டு இவங்களே வச்சுருக்காங்க போட்டு. அந்த 3.5 பாட்டு போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம்னால எனக்கு பாடல் பார்க்குறதுல ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஹீரோயின் இல்லையெல்லாம் அதை நல்லா பார்த்துருக்கலாமேன்னு ஆசை தான். அவங்களுக்கு அதான் எதிர்பார்த்தாங்க. சாயந்தரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அழகான விஷயம் கிடைப்பாங்க. ஆமான்றது பாருங்க. நம்ம வந்த உடனே நம்ம போஸ் வெங்கட் சொன்னார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்றைக்கு கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு, திறமையானவர்களுக்கு வழங்கி இருக்கும் குழுவில தம்பி இடம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி. அவருக்கு நன்றி ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான் நன்றி சொல்ல விரும்புவது எங்கள் இயக்குநர்களுக்கு. நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நம்ம லிங்குசாமி, வெங்கட் பிரபுவா, ஜே சூர்யா,
விக்ரமன் அவர்களுடைய துணைவியார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. விக்ரமன் சார்பிலேயே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடையில். ஏன்னா இந்த மாதிரி தேர்வு குழுவில் இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இல்லை. நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கிட்டத்தட்ட கடந்த ஒரு 15 நாளாக ஆஸ்கார் விருதுக்கு இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய படத்தை தேர்ந்தெடுக்கும் குழுவில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்தது. ஒரு பெரிய குறை வந்து தமிழ்லேருந்து எந்த படமும் வரல. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் கூட்டமே வர்றதில்லைன்றாங்க. ஏன் திரையரங்கத்துக்கு கூட்டம் வரல? இப்போ இன்னைக்கு அதுதான் மெயின் மேட்டர். படங்கள் எல்லாருமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும், ஒரு பெரிய விடியலை உருவாக்கணும், ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக போராடி கொண்டு வருகிற கலைஞர்களுக்கெல்லாம் அந்த படத்தை எடுத்து முடித்த கடைசியில் பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறது. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் 9 பேர் தான் தியேட்டரில் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார், வெறும் 9 பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் இந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தியேட்டரில் ஓடுது, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து களைவதற்கு நம்ம பேசத்தான் முடியும். பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ் வெங்கட் எப்படி வந்து ஒரு திரைப்படத்தை வெளியிட வேண்டும். அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு நீங்கள் தேட்டர் வந்து 100 தேட்டர் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 50 தேட்டர் கொடுத்தாலும் அந்த தேட்டரில் காலை காட்சியிலேருந்து இரவு காட்சி வரலாம் அந்த படமே ஓடணுன்ற ஒரு கட்டாயத்தை நம்ம உருவாக்கணும். நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் கூட நம்ம பொன்னுமணின்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 16 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ராஜகிரண் சார் படம், பி வாசு சார் படம், என்னோட படம், வாசு சார் படம், நிறைய படங்கள். அந்த 16 படங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்போல்லாம் வந்து விமர்சனம் உங்களுக்கு தெரியும், 1, 2, 3, 4, 5, 6ன்னு இந்த மாதிரி போடுவாங்க. அதில் முதல் இடத்துல முதல் வாரம் ஒரு படம், 2வது வாரம் அந்த படங்கள் எல்லாமே ஓடும். ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு 50 தேட்டர், 60 தேட்டர், 40 தேட்டர், 70 தேட்டர், பெரிய படங்களுக்கு 80 தேட்டர். 2வது வாரத்தில் வந்து முதல் வாரத்தில் முதல் இடத்தில் இருந்த படம் வந்து 2வது இடத்துக்கு போயிடும். அது 2வது 3வது இடத்துல இருந்த படம் முதல் இடத்துக்கு வரும். இவ்வளவு அழகா இருந்தது பாருங்க. இது எப்படி நடந்தது? அது அத்தனை படங்களையும் மக்கள் பார்க்கிற வாய்ப்பு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியேட்டர்கள் அத்தனை படங்களையும் மக்கள் பார்த்து விட்டு எது மிகச்சிறந்த படம், எது சிறந்த படம், அதற்கடுத்து சிறந்த படம் எது அப்படின்னு அவங்க வகைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அவங்க போய் மவுத் டாக் போய் 5வது இடத்துல இருந்த பொன்னுமணி முதல் இடத்துக்கு வந்தது. முதல் இடத்துக்கு இருந்த பார்த்திபனுடைய படம் உள்ளே வெளியே, அது 5வது இடத்துக்கு போகுது. 2வது இடத்துக்கு அரண்மனை கிளி. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆனா அந்த 16 படங்கள்ல 12 படங்கள் வெற்றி படங்கள் தான். இந்த 12 படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் அவங்க போட்ட காசோட லாபத்தோட அவங்களுக்கு காசு வந்தது. அதை வெளியிட்ட வெளியீட்டாளர்களுக்கு லாபம், தியேட்டருக்கும் லாபம், தயாரிப்பாளருக்கும் லாபம். அந்த சினிமாவை கொண்டு வர எல்லோரும் முயற்சிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யார்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவர் என்ற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதா இருக்கு. அதை யார் செய்கிறார்களோ
அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாருங்க, இத்தனை பத்திரிகையாளர்களுடைய வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இன்னைக்கு உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழு இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல. அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட். நம்ம தமிழ் படம் எங்க நோக்கி போய் பார்த்தா 4 தெலுங்கு படம் வருது, 4 கன்னட படம் வருது. எங்க போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி? எங்க மிஸ் ஆகுது? எங்க நம்ம மிஸ் பண்றோம்? தமிழ் சினிமாவை காக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த மாதிரி இளைஞர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. இதுக்கு சரியான தியேட்டர்களை கொடுங்க. இந்த தியேட்டர்ல படம் ஓடுது, ஒரு 4-5 நாள் ஓட வச்சாதான் அது 4-5 நாளா அந்த படம் ஓடுதேன்னு சொல்லி ஒரு 10 பேர் வருவான். 10 பேர் 100 பேராக வாய்ப்பு இருக்கிற திரைப்படங்கள் நிறைய. கடந்த காலங்களிலே, கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு 12 படத்துல ஒரு 10 படம் நானே பார்த்தேன். அதில் 7-8 படம் நல்லாவே இருந்தது, ஆனால் எந்த படமுமே ஓடல. ஸோ நம்ம தமிழ் திரை ரசிகர்களே, நான் அவங்கள தான் கெஞ்சணும், தயவு பண்ணி எல்லா படத்தையும் போய் பாருங்க. பெரிய படம் வருதுங்கிறதுக்காக உங்கள் காசை சேர்த்து வச்சு டிக்கெட்டுக்கு 150 ரூபா கொடுக்குற டிக்கெட்டுக்கு போய் 1500 ரூபா கொடுத்து படம் பார்க்கறத விட்டுட்டு இந்த 100 ரூபாய் 80 ரூபாய்க்கு காட்டுற இந்த சின்ன படங்களை பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லண்டன் போயிருந்தப்போ என் குழந்தை அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு டோக்கன் வச்சுருந்தாங்க. இது என்னம்மா டோக்கன்? என்ன வாங்க டேடி சினிமாவுக்கு போனாங்க. ஏன்னா இந்த ஒரு டோக்கன் இந்த மாதத்துக்கு நம்ம 10 படம் பார்த்துக்கலாம். இந்த தியேட்டரில் கொடுத்துட்டாங்க. அந்த தியேட்டரில் ஓடுற சினிமா 10 சினிமாவை ஒரு மாதத்துக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அமௌண்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 1000 ரூபா வசூல் பண்ணிட்டு ஒரு மாதத்துக்கு 10 படம் நாங்கள் தியேட்டரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டிக்கெட்டை கூட தியேட்டர் அதிபர்கள் விற்கல. எந்த படம் ஓடினாலும் போய் பார்த்துக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். இது எப்படி? ஏதோ ஒன்று செஞ்சு சினிமாவை காப்பாற்றுறதுக்கு உதவிகரமாக இருங்கன்னு சினிமாவை காப்பாற்றும் வல்லமை படைத்தவர்களுக்கு எனது வேண்டுகோளை வைத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கனவோடு எடுத்திருக்கிறார்கள். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க இல்ல, அந்த மேக்கிங் ஸ்டைல் தெரியுது. இந்த படத்துல நீங்க சொல்ல வர்ற கருத்து நல்ல கருத்து. நீங்க அது குறிப்பிட்டு சொன்னீங்க. இன்னும் பெண்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படித்தான். எல்லா காலம் நான் இன்றைக்கு மட்டும் சொல்லலை. இவர் சொன்ன மாதிரி 47 இன்னைக்கு வரையிலும் என்னைக்கு ஒரு பொம்பளை தனியாக மிட் நைட்டில் சுதந்திரமாக போயிட்டு வராலோ அன்றைக்கி தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம்னு சொன்னாங்க. அந்த சுதந்திரம் ஏன் பகல் நேரத்திலேயே தனியாக போக முடியாது போகுது. ஆக ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தை அனைவரும் ஆதரியுங்கள். அது தொடர்ந்து நம்ம ஆதரிக்கிறவங்க இங்கே தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க. இந்த படத்தை பற்றி பரபரப்பான என்ன நிறைய பேர் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன்றாங்க. நம்ம பீரியட்லாம் எப்படின்னா ஷூட்டிங்கு போகும்போது இருந்து ஸ்டில்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்டில்ஸே லீட் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன ஒரு பேரை சொல்லி ஃபர்ஸ்ட் லுக்கு, என்னங்கடா ஃபர்ஸ்ட் லுக்கு, இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இங்கிலீஷ்காரன் ஸ்டைல மட்டும் ஃபாலோ பண்ணா பார்த்தாது. நம்ம ஊர்ல நமக்கு என்ன சாப்பாடோ அது அந்த மாதிரி பரிமாறினாதான் நம்மளுக்கு அது ஏற்ற மாதிரி ஆகும். அதனால ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போகும்போது ஃபர்ஸ்ட் வீக்ல என்னென்ன ஷூட் பண்றோமோ என்னென்ன இதுக்கெல்லாம் அனுப்புனீங்கன்னா அவங்கெல்லாம் அழகா போடுவாங்க. ஒவ்வொரு படத்தை பத்தி எழுதுவாங்க. ஒரு
ஒரு 20 தடவையாவது ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நாங்கள் பேசுவோம். அந்த முறைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வாங்க. இவங்க கிட்ட நிறைய வேலை வாங்கலாம். அவங்க ரெடியா இருக்காங்க. கூப்பிட்டு என்னடா நீ வா பேச, நீ பேசுன எங்க பரவாயில்ல. ஹீரோக்கள் பாக்குறது இல்ல, ஹீரோயின் பாக்குறாங்கல்ல. நிறைய ஹீரோயின் போட்டோவா போட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஹீரோவை போய் பார்க்கறதே கிடையாது, இவரு பார்க்கறது. பாதி உண்மை இருக்கிறதுல நீங்க சொன்னதுல. அதான் நான் சொல்றேன், நம்ம ஹீரோக்களை விட்டுருங்க. அட்லீஸ்ட் இயக்குனர்கள் நீங்க என்ன பண்றீங்க, என்ன படம் எடுக்கும்போது அப்பப்போ அந்த ஸ்டில்ஸை கொண்டு வந்து அப்பப்போ பரபரப்பாக அதை வெளியிட்டு இருக்கணும். அது என்ன எடுத்துட்டு இருக்கிறீங்க, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஊர்ல ஷூட்டிங் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களே இப்போ இவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சதில்லை. படம் இந்த மாதிரி போட்டு ஆடியோ ரிலீஸுக்கு வரும்போது இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு இல்லை. உண்மைதானே அது? இது அநியாயமா இருக்கு. நம்மளும் சரியில்லை. நம்ம மேக்கிங்ல கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர நீங்க பப்ளிசிட்டிக்கு வந்து ஒரே டைம்ல வந்து நீங்க தான் உங்க கையில தான் படம் இருக்கு, உங்க கையில தான் படம் இருக்குன்னு சொல்லி அவங்க கையில என்னத்த இருக்குப்பா? ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுத போறாங்க. அப்புறம் போட்டு அவங்கள போட்டு நம்மளை யூடியூபர்ஸ் கிட்டுதான். அது வேற ஒரு பக்கம். அவங்க ஏதோ ஒண்ணு அவங்க பண்றாங்க, தப்பாவது நம்ம படத்தை பத்தி சொல்றாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. ஆக இந்த படத்துக்கு நல்லா பப்ளிசிட்டி கொடுங்க. மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக தெரிவிக்கிறோம். மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்து நம்ம பேரரசு இருக்காரு, என் சார்பாக அவர் நிறைய பேசுவாரு. அதுக்கப்புறம் என்ன, நீ ஹீரோயின் எல்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தியாவது நீ பேச வேண்டியது. நான் யாரும் பேரையும் சொல்லலப்பா, உனக்காக சந்தோஷப்படு. ஹீரோயின்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. ஆடியோ லான்ச்கான தருணம்